ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் டிகோட் வித் ரசூல். அதாவது இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, ஹிஸ்புல்லா ஆனது இன்றைக்கி கடுமையான தாக்குதலை இஸ்ரேல் மேலே நடத்தியிருக்காங்க. மற்றும் இன்றைக்கி பாகிஸ்தானுடைய தலைநகரான இஸ்லாமாபாத்தில் பீஸ் மீட்டிங் நடக்குது. இது சம்மந்தமாகவும் மேலும் பல தகவல்கள் இதில் இருக்குது. இது என்ன நடந்திருக்கு என்னன்னு சொல்லிட்டு டீட்டெயில்ஸாக பார்ப்போம். மேலும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ டீட்டெயில்ஸாக பார்ப்போம். அதாவது ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நம்ம சேனல்லே பார்த்துருக்கோம். அதாவது ஹிஸ்புல்லா மேலே லெபனானை நோக்கி இஸ்ரேல் வந்து மிக கடுமையான தாக்குதல் நடத்தியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 100 ஷேக் மேலே அடிச்சிருந்தாங்க. அதில் 400 பேருக்கு மேலே இறந்துருந்தாங்க. அதுக்கு கிட்டத்தட்ட 1200க்கு மேலே இன்ஜூர்ட் ஆகிருந்தாங்க. ரொம்ப கடுமையான தாக்குதலாக இருந்துச்சு. அதுக்கு பதில் அளிக்கும் விதமாக இன்றைக்கி ஹிஸ்புல்லாவானது மிக கடுமையான தாக்குதலை இஸ்ரேலை நோக்கி வடக்கு இஸ்ரேல் மற்றும் டெல்லவிவ், ஹைஃபா, கலீலி ஆகிய பகுதிகளை நோக்கி மிகவும் கடுமையான தாக்குதலை இன்றைக்கி நடத்தியிருக்காங்க. இதில் அங்கே சேதங்கள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து அஃபிஷியலாக எவ்வளோ பேர் இறந்தாங்க, எவ்வளோ பேர் இன்ஜூர்ட் ஆகிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேலிய ஊடகங்கள்லேருந்து இன்னும் அஃபிஷியலாக இன்னும் தெரிவிக்கல. அது சேதங்கள் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த மெர்காவா டேங்கு இதெல்லாம் வந்து 3 நாளுக்கு மேலே சுத்தமாக அழிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வந்திருக்கு. அதே மாதிரி இந்த கலீலி பகுதிகளில் இஸ்ரேலுடைய இராணுவமானது லெபனானை கைப்பற்றும் விதமாக அந்த தெற்கில் வளர்ந்த இட்டானி நதி அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த பகுதியை வந்து தங்கள் வசப்படுத்துவதற்காக வேண்டி அவங்க இராணுவத்தை தரைப்படையை உள்ள அனுப்பியிருந்தாங்க. அவங்களை எதிர்கொண்ட ஹிஸ்புல்லாவினுடைய ஒரு இராணுவ பிரிவானது ரத்வான் பிரிவு அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து தரைப்படையில் கைத்தெறிந்த மிகவும் வலிமையான ஒரு இராணுவ பிரிவு அது. அதோட நேருக்கு நேரு சண்டையிட்டு அவங்களால உள்ளே நுழைய முடியாமல் பின்வாங்கியிருக்காங்க இஸ்ரேலிய படைகள். அதில் வந்து கிட்டத்தட்ட 4 மெர்காவா டேங்குகள் மற்றும் 8 இஸ்ரேலிய வீரர்களை தாக்கி அழிச்சிருக்காங்க. 8 இஸ்ரேலிய வீரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறதா செய்தி வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இந்த பீஸ் மீட்டிங் நடக்கிறதுக்கெல்லாம் நேற்றுக்கே முத நாளே வந்து ஈரான் வந்து அஃபிஷியலாக தெரிவிச்சிட்டாங்க, நாங்கள் வந்து பீஸ் மீட்டிங் வரணும்னா லெபனானையும் சேர்த்து தான் இந்த போர் நிறுத்தத்தில் சேர்த்துருக்கோம், அது இல்லாமல் நாங்கள் பேசுவதற்கு வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ஈரான் தரப்பானது மிக தெளிவாக உணர்த்தியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இல்லை, அது பேசி பீஸ் மீட்டிங் நடக்கிறதுக்கு முன்னாடி தான் லெபனான் மேலே இஸ்ரேல் வந்து தாக்குதல் நடத்தியிருந்தாங்க. அதை வந்து இன்றைக்கி ஈரான் மையமாக எடுத்து நாங்கள் பீஸ் மீட்டிங்கில் வந்து உட்காரணும்னா அதை முதல்ல நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 கோரிக்கை பீஸ் மீட்டிங் வரதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க. அவங்க அந்த முழுவதுமாக போர் நிறுத்தத்தை அறிவிப்பு பண்ணணும். லெபனான்லையும் எந்த போரும் செய்யக்கூடாது, ஹிஸ்புல்லா மேலேயும் தாக்குதல் செய்யக்கூடாது, இதுக்கு உத்தரவாதம் கொடுத்தீங்கன்னா தான் நாங்கள் வந்து பீஸ் மீட்டிங்கில் உட்காருவோம். அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய பொருளாதாரம் நிறைய இடத்துல முடக்கப்பட்டிருக்கு. ஈரானுடைய முடக்கப்பட்ட அந்த பொருளாதாரத்தை நீங்கள் வந்து விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை விட்டுருந்தாங்க. இது ரெண்டத்தையும் முதல்ல ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் நாங்கள் வந்து நாளைக்கு நடக்கக்கூடிய அந்த பீஸ் மீட்டிங்கில் வந்து உட்காருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதையும் பரிசீலனை பண்ணாங்க. அதே மாதிரி டொனால்ட் ட்ரம்ப் வந்து இன்றைக்கி அறிவிப்பு கொடுத்துருந்தாரு. நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துகிற வரலும் நெதன்யாஹுவுக்கு ஒரு கான்ஃபரன்ஸ் மூலமாக பேசியிருந்ததா தகவல் அவங்க இஸ்ரேலிய ஊடகங்களை தெரிவிக்காங்க. லெபனான் மேலே ஹிஸ்புல்லா மேலே வேறு எந்த தாக்குதலை மறு அறிவிப்பு வரும் வரை நிறுத்தி வைங்க, அதுக்கப்புறம் தாக்குதல் நடத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேலிய ராணுவ பிரிவு அதிகாரி சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி அதோட அந்த தாக்குதல் வந்து அந்த ஒரு தாக்குதலுக்கு அப்புறம் மறு தாக்குதல் இவங்க நடத்தாமல் நிறுத்தி வச்சிருக்காங்க. அதே இல்லாமல் லெபனானில் ஹிஸ்புல்லாவுடைய ஆதரவை குறையணும், ஹிஸ்புல்லா வந்து ஒடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இஸ்ரேல் வந்து மிக கடுமையான தாக்குதலை லெபனான் மேலே நடத்திக்கிட்டு வராங்க. அவங்க வந்து நேரடியாக பொதுமக்களை தான் அழிக்கிறாங்க. அந்த வகையில் பொதுமக்கள் அழிக்கும் போது பொதுமக்கள் என்ன பண்ணுவாங்க, சரி ஹிஸ்புல்லா மேலே நம்ம வந்து ஆப்போசிட்டாக ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம் அப்படின்னு அவங்க நினச்சிருந்தாங்க. முதல்ல லெபனானுக்குன்னு ஒரு அரசு ராணுவம்னு ஒன்று இருக்குது. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, அங்கே வந்து அதாவது அவர் வந்து நவாப் சலாம் அப்படிங்கிறவர் ஒரு லெபனானுடைய பிரதமர். அவர் வந்து சவுதிக்கு மிக நெருக்கமானவர். அவர் சவுதிக்கு மட்டும் இல்லை, இஸ்ரேல் அமெரிக்காவுடைய ஒரு நட்பு வச்சிருக்கக்கூடிய ஒரு ஹிஸ்புல்லாவுக்கு ஆப்போசிட்டாக அறிக்கை உள்ளவர். அப்படி இருக்கும்போது இவர் என்ன சொல்கிறார், இஸ்ரேல் கூட நாங்கள் வந்து இந்த லெபனானில் போர் நிறுத்தத்தை நாங்கள் இஸ்ரேல் மூலமா நாங்கள் தான் ஏற்படுத்துவோம், இதில் ஈரான் தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அது நடக்காது. ஆனால் ஈரான் சொன்னால் மட்டும்தான் அங்கே இஸ்ரேல் அதாவது ஈரான் சொல்லி தான் இஸ்ரேல் வந்து இப்போ 2 நாளாக போர் இந்த ஒரு நாளில் இந்த பீஸ் மீட்டிங்க்கு முன்னாடி இப்போ தாக்குதலை கொஞ்சம் தடுத்து வச்சுருந்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் நீங்கள் அங்கே தாக்குதல் நடத்துனீங்க அப்படின்னு சொன்னாக்கா நாங்கள் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்திலேருந்து வெளியாகி நாங்கள் மீண்டும் இஸ்ரேல் மேலே கடுமையான தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வலிமையான எச்சரிக்கை யார் கொடுத்துருந்தா, ஈரான் தான் கொடுத்துருந்தாங்க. அதோட தான் இந்த பேச்சுவார்த்தைக்கு அவங்களும் இன்றைக்கி வந்திருக்காங்க. அவங்க நேற்றே வந்துட்டாங்க இந்த பேச்சுவார்த்தைக்கு. அப்படி இருக்கும்போது இன்றைக்கி வந்து லெபனானில் சரியான ஆர்ப்பாட்டம் நடத்திருக்கு. யாருக்கு ஆதரவாக ஆர்ப்பாட்டம்னா ஹிஸ்புல்லாவுக்கு ஆதரவாக தான் ஆர்ப்பாட்டங்கள் நடத்திருக்காங்க லெபனானிய மக்கள். அப்படி அங்கே தாக்குதல் நடத்துது அப்படின்னாக்கா மக்கள் வந்து ஹிஸ்புல்லாவுக்கு ஆப்போசிட்டாக இருக்காங்க அப்படின்னாக்கா என்ன பண்ணியிருக்கணும், அந்த ஹிஸ்புல்லாவுக்கு எதிராக தான் அந்த ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கணும். ஆனால் அப்படியே மாற்றமாக என்ன நடந்திருக்கு, அந்த நடந்து கொண்டு இருக்கக்கூடிய லெபனான் கவர்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்டாக தான் அந்த ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கு. அப்போ அந்த மக்கள் ஹிஸ்புல்லாவுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நாடாளுமன்ற உறுப்பினர்களாகவும் ஹிஸ்புல்லா இருக்கிறாங்க. அவங்க இந்த ஆட்சியிலையும் பாதி அளவுக்கு பங்கெடுத்துட்டு இருக்காங்க லெபனானில். இதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும்.
அடுத்தபடியாக என்னென்னா ஹிஸ்புல்லா அதாவது இஸ்ரேல் வந்து ஒரு காப்பர் குண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அதையும் லெபனான் மேலே நேற்று போட்டிருக்காங்க. காப்பர் குண்டு அது வந்து மிக கேடு விளைவிக்கக்கூடிய மனித இனத்தை அழிக்கக்கூடிய ஒரு குண்டு, அதையும் பிரிவு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு செய்தி வந்திருக்கு. அதுவும் இல்லாமல் அடுத்தது பீஸ் மீட்டிங்கு போயிருக்காங்க. நம்ம பார்த்துருக்கோம். நேற்று நைட்டு அமெரிக்கா தரப்புலேருந்து ஜெரால்ட் குஷ்னர் மற்றும் விக்ஸாப் மற்றும் ஜேடி வான்ஸ் ஆகிய 3 பேரும் அமெரிக்கா தரப்பு சார்பாக இவங்க போய் கலந்துக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒருத்தர் வந்து ரியல் எஸ்டேட் அதிபர், ஒருத்தர் வந்து டொனால்ட் ட்ரம்போட மருமகன் ஜெரால்ட் குஷ்னர் மற்றும் ஜேடி வான்ஸுங்கிறவர் அமெரிக்காவினுடைய துணை பிரதமர் அதிபர். அவர் அதாவது டொனால்ட் ட்ரம்புக்கு அடுத்து அதிகாரம் படைச்ச ஒரு நபர் யாருன்னா ஜேடி வான்ஸ் தான். அவரையும் 3 பேர் கொண்டு குழுவை இவங்க அனுப்பியிருக்காங்க. 3 பேர் தான் போயிருக்காங்க பேச்சுவார்த்தைக்கு. பாகிஸ்தானுடைய இஸ்லாமாபாத் தலைநகரத்தில் செரீனா அப்படிங்கிற ஒரு பெரிய ஹோட்டலில் அதை ராணுவ கட்டுப்பாட்டுக்கு நேற்றே கொண்டு வந்துட்டாங்க. இன்றைக்கி எல்லா நாடுகளும் பாகிஸ்தானை வந்து ஒரு மத்தியஸ்தம் செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு மரியாதையோட இன்றைக்கி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இதில் பாகிஸ்தானை வச்சு அவங்க கேம் ஆடுறாங்கங்கிறது மற்ற எல்லாத்துக்கும் தெரியுது. அந்த பாகிஸ்தானுக்கு அது புரியலை. அவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒப்பந்தத்தை கரெக்டாக நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்து ஒப்பந்தத்தை இதை அவங்க சொன்ன ஒப்பந்தம் நாங்கள் ஏற்றுக்க முடியாது, நாங்கள் சொல்கிறது தான் அவங்க ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான்கிட்டையும் நாங்கள் இந்த 10 அம்ச கோரிக்கை ஒன்று கொடுத்தோம், அது அப்படியே உள்டாவாக இவங்க வேற இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நேற்றே வந்து டொனால்ட் ட்ரம்ப் வந்து ட்ரூத் சோஷியல் பக்கத்தில் கருத்து தெரிவிச்சிருந்தார். இதெல்லாம் பார்க்கும்போது கடைசியில் பாகிஸ்தானை தான் வந்து எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, ஒரு நகைப்புக்குரிய ஒரு இதாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இன்றைக்கி இந்த பாகிஸ்தான் மத்தியஸ்தம் பண்ணுறது வந்து ஒரு சில நாடுகள் வரவேற்குது. இன்றைக்கி ஈரான்லேருந்து போயிருக்காங்க. யார் யார் போயிருக்காங்க கலந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதாவது நாடாளுமன்ற சபாநாயக உறுப்பினர் முனைவர் பட்டம் என்ற கலிஃபா மற்றும் IRGC தரப்பினுடைய இராணுவ அதிகாரி, ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அராச்சி மற்றும் பொருளாதார வல்லுநர் ஒருவர் ஆக மொத்தத்தில் 21 வல்லுநர்களை கொண்ட ஒரு குழுவை ஈரான் சார்பாக அனுப்பிச்சு வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஈரான்லேருந்து 2 விமானங்கள் மூலயமா இன்றைக்கி அந்த மீட்டிங்க்கு கலந்துருக்காங்க. அதில் ஒரு விமானத்தில் அதாவது நம்மளுக்கு பார்த்துருக்கோம் அந்த போரில் நடந்ததை மினாஃபுங்கிற பள்ளியில் மிகப்பெரிய தாக்குதல் நடத்தியிருந்தாங்க அமெரிக்கா. அப்போ வந்து கிட்டத்தட்ட 168 குழந்தைகள் இறந்துருந்தாங்க. அந்த 168 குழந்தைகளின் நினைவாக அந்த குழந்தைகளுடைய ஃபோட்டோ மற்றும் அவங்களுடைய அந்த இரத்த கரைப்படிந்த அவங்களுடைய பை, ஸ்கூலுக்கு எடுத்து போகிற ஸ்கூல் பேக்கு மற்றும் அவங்க ஃபோட்டோவையும் அவங்க அந்த ஒரு விமானத்தில் வச்சு ஒட்டி அந்த விமானத்தை கொண்டு போயிருந்தாங்க. அதில் நடு வானிலை அவங்களுக்காக இரங்கல் தெரிவிக்கும் விதமாகவும் அவங்க சார்ந்தும் அந்த பேச்சுவார்த்தையில் இடம்பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உருக்கமான விஷயத்த சொல்லியிருந்தாங்க. அப்படி இருக்கும்போது அதை வந்து நம்ம உற்று நோக்கணும். அதே மாதிரி பீஸ் மீட்டிங்கில் இன்றைக்கி இன்னும் மீட்டிங் நடந்துகிட்டு இருக்கு. இது சம்மந்தமாக இன்னும் வெளியாகவில்லை. என்ன தீர்மானங்கள் நடத்தினாங்க, என்ன ஒத்துக்கிட்டாங்க, யார் தரப்பில் ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுவரையிலும் இன்னும் செய்திகள் வரல. அது நாளைக்கு தான் தெளிவாக வரும். அதை வந்து நான் பார்ப்போம். அதுவும் இல்லாமல் பீஸ் மீட்டிங்லாம் இவங்க முன்னாடியே சொல்லிட்டாங்க, நாங்கள் கொடுத்த அந்த 10 அம்ச கோரிக்கையை நிறைவேற்றுவேன் ஒத்துக்கிட்டால் மட்டும்தான் நாங்கள் பேச்சுவார்த்தையில் உட்காருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பேச்சுவார்த்தை யாருக்கு யாருக்குன்னு இடையிலனா இதுவரையிலும் பேச்சுவார்த்தை ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் நேரடியாக நடந்ததில்லை. 1970 நடந்ததாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இப்போ தான் முதல் முறையாக நேரடி பேச்சுவார்த்தை நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது நாடாளுமன்ற சபாநாயகர்கள் கலிஃபா அவருக்கும் ஜேடி வான்ஸுக்கு மட்டும்தான் நேரடி பேச்சுவார்த்தையாக இருக்கும், வேறு யாரும் அவங்கள்ட்ட நேரடியாக பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்லி தகவல் சொல்லியிருக்காங்க. பேசி முடிஞ்சோடனே என்ன முடிவுகள் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து ஹார்மோஸ் ஜலசந்தி நீரிணை வந்து ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு ஈரானுக்கு கடுமையான கண்டனத்தையும் இதையும் தெரிவிச்சிருந்தார் டொனால்ட் ட்ரம்ப். அதுவும் இல்லாமல் இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் வந்து ஒரு பொதுவான வழி, இதை தடுப்பதற்கோ மறைப்பதற்கோ யாருக்கும் அதிகாரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கூறி நேட்டோ படைகளையும் மற்றும் ஐரோப்பிய நாடுகளையும் நீங்கள் வந்து எங்களோட சேர்ந்து ஈரானுக்கு எதிரான நடவடிக்கையில் ஈடுபடணும், இதை அது ஓப்பன் பண்ணுறதுக்கு என்ன வழியோ அதை செய்யணும், அப்படி இல்லை அப்படின்னாக்கா 2 நாட்கள் 3 நாளில் நான் வந்து நேட்டோலேருந்து வெளியாகிடுவேன், அதுவும் இல்லாமல் அவங்க இராணுவத்தை அவங்க எல்லாத்தையும் வந்து நாங்கள் எடுத்துப்போம், திரும்ப பெறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டொனால்ட் ட்ரம்ப் வந்து அறிவிப்பு கொடுத்துருந்தாரு. அதுக்கு ஸ்பெயினோட பிரதமர் வந்து பெட்ரோ சார்லஸ் வந்து மிக அருமையான ஒரு பதிலடியை கொடுத்துருந்தாரு. நாங்கள் அமெரிக்காவை நம்பி இருக்கக்கூடாது, இனிமேல் நம்ம வந்து தனிப்பட்ட முறையில் ஐரோப்பிய யூனியனுக்குன்னு ஒரு தனி மரியாதை பவர் இருக்குது, அதன் அடிப்படையில் நம்மளே வந்து ஐரோப்பிய இராணுவத்தை உருவாக்குவோம், நேட்டோ படைகளை நம்மளே உருவாக்குவோம், திரும்ப புனரமைப்போம், அவங்களை நம்பி இனிமேல் இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான பதிலடியும் கொடுத்துருந்தாரு. அதன் அடிப்படையில் அயர்லாந்தும் டெஹ்ரானுக்கு தூதரத்தை ஓப்பன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பும் கொடுத்துருந்தாங்க. அதுவும் இல்லாமல் துருக்கி அதிபர் எர்டோகன் வந்து ஒரு கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிருந்தார் இஸ்ரேல் மேலே. ஏன்னா இந்த மாதிரி கடுமையான தாக்குதல் நடத்துகிறாங்க, பொதுமக்கள் அழிக்கிறாங்க, லெபனான் மேலே அத்துமீறாங்க, பீஸ் மீட்டிங் மீறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உலகத்தில் எல்லாத்துக்கும்
அதாவது மனித உரிமைக்கு அகைன்ஸ்டாக செயல்படுறாரு நெதன்யாகு அப்படின்னு சொல்லிட்டு மிக கடுமையான கண்டனத்தையும் அதையும் தெரிவிச்சிருக்காரு. அவருக்கு கண்டனத்தை மட்டும்தான் தெரிவிக்க தெரியும். அவரோட அரசியல் வாழ்க்கையை தக்க வைக்கிறதுக்காக வேண்டி அவர் ஏதாவது ஒன்று இஸ்ரேல் மேலே சொல்லணும்னா மிக கடுமையான கண்டனம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்போ கண்டனத்தை மட்டும் தெரிவிப்பார். மற்றபடி அவரால் ஆக்ஷனோ இது மிலிட்ரி சார்ந்த ஆக்ஷனோ எதுவுமே அவரால் எடுக்க முடியாது. ஐநாவில் கூட ஒரு தீர்மானம் கூட நிறைவேற்ற மாட்டார் அவர், அதாவது இஸ்ரேலுக்கு எதிராக. அதுவும் இல்லாமல் அவர் சொல்கிறதை தவிர அவங்க நாட்டிலேருந்து இஸ்ரேலுக்கு பைப்பு குழாய் மூலியமாக எண்ணெய் சென்று கொண்டு தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் பல பிஸ்னஸ்கள் அவங்க மூலிமா அவங்க தொடர்ந்து வர்த்தகங்கள் நடந்து கொண்டு தான் இருக்குது. இது குழாய் வணிகத்தை நிறுத்தினாலே, பிஸ்னஸ்களை நிறுத்தினாலே இஸ்ரேல் மிகப்பெரிய இழப்பை சந்திக்கும். அதுவே மிகப்பெரிய ஒரு பாடமாக இருக்கும். அந்த மாதிரியான ஆக்ஷன்லாம் அவர் எடுக்க மாட்டேங்கிறாரு. அவங்களுக்கு அதிகாரம் இருந்தும் அதை செய்ய மறுக்கிறாங்க. அவ்வளோதான் நம்ம அதில் புரிஞ்சுக்கணும். அதுவும் இல்லாமல் இதுவரையில் இந்த நடந்த போரில் அமெரிக்காவினுடைய விமானங்கள் அழிக்கப்பட்ட விமானங்கள் சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. இத்தனை விமானங்கள் அது என்னென்னு பார்ப்போம். MQ-9 ட்ரிபிள் ரோன்ஸில் 24, F-15 4, அப்புறம் 530 2, MC-130 2, KC-135 8, அப்புறம் ஜானி கிரீன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் 1. ஆக மொத்தத்தில் MS ஹோம் 4 AVC அப்படின்றதுல 1. ஆக மொத்தத்தில் 38. ஆக மொத்தத்தில் 45க்கு மேலே அவங்களுடைய ட்ரோன் விமானங்கள் ஆக மொத்தம் எல்லாம் சேர்த்து இவ்வளவு இழப்பு எங்களுக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே அஃபிஷியலாக அறிவிச்சிருக்காங்க. இதை நம்ம கருத்தில் கொள்வோம். மேலும் ஹார்மஸ் ஜலசந்தியில் ஈரானோட ஒரு ஒருங்கிணைப்பு செஞ்சால் மட்டும்தான் யாராக இருந்தாலும் எந்த நாடாக இருந்தாலும் அவங்ககிட்டேருந்து நம்ம விடுதலையாக நல்ல முறையில் அவங்ககிட்டேருந்து தப்பிச்சு அந்த எண்ணெய் பெற்றுக்கொண்டு வெளியில் வர முடியும். இல்லாட்டினா அது மிகவும் கடினமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ராய்ட்டர்ஸ் மற்றும் வாஷிங் ஜேர்னலே இன்றைக்கி இந்த கருத்தை தெரிவிச்சிருக்காங்க. இதை நம்மளும் வரவேற்போம். மேலும் ஜோ பைடன் காலத்திலிருந்து ஈரானுடைய பொருளாதாரங்களை தடை செய்து வைத்ததையும் இன்றைக்கி டொனால்ட் ட்ரம்ப் இந்த பீஸ் மீட்டிங் நடக்கிறதுக்கு முன்னாடியே விடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒப்புதல் கொடுத்ததாக தகவல் வருகிறது. அது $6 மில்லியன் அளவுக்கு அவங்களுடைய சொத்துக்களை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு விடுவிக்க சொல்லிட்டாரு. அது கத்தார், கொரியா மற்றும் ஜப்பான் மூலியமாக விடுவிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் UK ஸ்டாமர் ஒரு அறிவிப்பு கொடுத்துருந்தாரு. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் ஒரு பொதுவான வழி, அதை யாரும் தடுக்கக்கூடாது, அதை தடுக்கிறதுக்கு ஈரானுக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு. அது சம்மந்தமாக அதாவது ஈரானிய ஊடகத்தில் ஒரு அறிவிப்பு கொடுத்துருந்தாங்க. அதாவது சூயஸ் கால்வாயிலேயே வசூல் பண்ணுறாங்க. அதே மாதிரி சேனல் இங்கிலீஷ் சேனல்னு சொல்லிட்டு UK கிட்ட இருக்குது, அங்கேயும் அந்த கால்வாயில் வசூல் பண்ணுறாங்க. அதே மாதிரி இன்னொன்று இது எகிப்து, அப்புறம் செங்கல் பகுதி ஆகிய மற்ற இன்னும் 2-3 பகுதி, அப்புறம் அமெரிக்கா, எல்லா இடத்துலையுமே அந்த நாட்டை ஒற்றி வரக்கூடிய ஒரு 30 to 40 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில், அதே மாதிரி எகிப்தில் 2 கிலோமீட்டர் தான், அதுலேயும் வசூல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. துருக்கியில் 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு கால்வாய் இருக்குது, அதுலேயும் அவங்க துருக்கியர்கள் வசூல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதெல்லாம் மேற்கோள் காட்டி இது மாதிரி எல்லா நாடுகளிலுமே அந்த நாட்டுக்கு இப்போ அருகில் உள்ள ஒரு 30 to 40 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் உள்ள எந்த நாடு அதை இருக்கோ அந்த பகுதி, அந்த கரைப்பகுதியை அவங்க எந்த அளவுக்கு அவங்க அதை மெயின்டைன்ஸ் பண்ணுறாங்களோ அது மாதிரி அவங்க வசூல் பண்ணுறது அந்த நாட்டுக்கும் உள்ள உரிமை தான். அது அதை யாரும் அதை துஷ்பிரயோகம் பண்ணியும் அதை வல்கராக யாரும் செய்யலை. அது அந்த நாட்டுடைய உரிமை தான், அந்த நாட்டுடைய வளர்ச்சிக்காக உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அதே அந்த UK-உடைய ஸ்டாமர் சொன்னதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஒரு அரசியல் வல்லுநர் இதை பதில் சொல்லியிருக்காரு. அந்த UK-க்கு பக்கத்தில் உள்ள இங்கிலீஷ் சேனல் அப்படிங்கிற கால்வாய்க்கும் பகுதியில் ரஷ்யாவுடைய கப்பலானது ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஷேடோ கப்பல் வரும்போது அதை அந்த நாடு, அதாவது இது UN தீர்மானங்கள்லாம் நிறைவேற்றலை, அந்த நாட்டுடைய UK-உடைய நாடாளுமன்றத்தில் அந்த கப்பல் மேலே, ரஷ்யா கப்பல் மேலே பொருளாதார தடை விதிச்சிருந்தாங்க. அது மாதிரி விதித்த அந்த கப்பலை UK அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் அவங்க நாட்டில் சரண்டர் பண்ணிட்டாங்க. அதை இன்னும் விடுவிக்கவே இல்லை. அப்படி இருக்கும்போது அதே மாதிரி இல்லை, அதாவது அது கூட கொஞ்சம் கூடுதல் கிலோமீட்டர், இது வெறும் 30-45 கிலோமீட்டர் தான், இது வெறும் 34 கிலோமீட்டர் தான். மொத்தத்துக்கு 50-60 கிலோமீட்டர் இருக்கிற டிஸ்டன்ஸ் அவங்க வசூல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது ஒரு விதி இருக்குது. அப்படி இருக்கும்போது இவங்க அதை இன்னும் அரெஸ்ட் பண்ணி விடுவிக்க கூட இல்லை. அப்படி இருக்கும்போது இவர் இந்த ஹார்மஸ் நீரிணையில் இவர் கருத்து சொல்கிறது எந்த வகையில் நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பொருளாதார அரசியல் வல்லுநர் பதில் அளிச்சிருக்காங்க. இதை நாமளும் புரிஞ்சுக்கணும். மேலும் பல செய்திகள் இருக்குது. இது சம்மந்தமாக இன்றைக்கி பீஸ் மீட்டிங் நடந்துகிட்டு இருக்கு. அதனுடைய கருத்துக்கள் என்ன ஏதுன்ட்டு நாளைக்கு தான் வெளியில் வரும். அதை வந்தோட நம்ம விவரமாக பார்ப்போம். இதுவரையிலும் கேட்டது விஷயங்கள் அனைத்தும் புரிஞ்சது, பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.